அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய கருணையும் அமைதியும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நண்பர்களே, நான் இன்னைக்கு ஒரு நூல் குறித்து உண்டான விமர்சனத்தோடு நான் வந்திருக்கிறேன். ரொம்ப பெருசாக எதுவும் சொல்ல போகிறல, ரொம்ப குறைவான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். 2024 வருஷம், புதிய வருடம். அடுத்ததாக சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் இப்போ தான் புத்தக கண்காட்சிகள் தொடங்கிக்கிட்டு இருக்குது. புத்தக கண்காட்சிக்கு போங்க, நீங்கள் வாங்காட்டாலும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் போங்க, போயிட்டு அங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த நூல்களை எது பிடிக்குதோ அதை வாங்குங்க. எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் வாசிங்க. அது கொஞ்சம் சில அனுபவங்களை உங்களுக்கு நிறைய தருன்றதை நான் என் அனுபவத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். குறிப்பாக சென்னை பெருவெள்ளத்தில் நிறைய பதிப்பகங்கள் பெரிய அளவில் நஷ்டத்துக்கு உண்டாயிருக்குது. அதையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அதுபோல் தமிழ்நாடு அரசு மிகச்சிறந்த முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இலக்கியம் சார்ந்த விவகாரங்களில். அதில் ஒரு கோரிக்கையை கூட நான் முன்வைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய அந்த சென்னையில் போட்டிருக்கக்கூடிய அந்த கடைகளுக்கு முழுவதுமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியாகவோ அந்த வாடகையை குறைச்சிக்கிட்டிங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குன்றதையும் சுட்டி காட்டுறேன். உங்களுடைய பொதுமக்களுடைய ஆதரவு மற்ற வருடங்களை விட இந்த வருடம் கூடுதலாக கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு ஆதரவு வைக்கிறேன். அடுத்து, ஹசன் அப்படின்றவங்க எழுதியிருக்கக்கூடிய மஹஜபீன் அப்படின்ற ஒரு வரலாற்று நாவல் குறித்து நான் இப்போ பேச போகிறேன். இதில் இதை ரொம்ப சமீபமாக புது யுகம் அப்படின்றவங்க இதை பதிப்பிச்சிருக்கிறாங்க. அங்கப்பன் தெரு, சென்னை மண்ணடியில் இருக்குது. 160 பக்கங்கள், 180 ரூபாய் விலை போட்டிருக்கிறாங்க. முதல்ல இந்த மஹஜபீன் என்று சொல்லக்கூடிய இந்த நாவல் எது குறித்து பேசுகிறது என்றால், கிபி 12வது நூற்றாண்டு, அதாவது 1187 ஆண்டு வாக்கில் நடந்த அந்த சிலுவை யுத்தங்களில் மையமாக இருந்த சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் ஒரு அரசர், டமாஸ்கஸினுடைய அரசர். அந்த பகுதி, சிரியா போன்ற பகுதிகளை ஆட்சி செஞ்சவங்க. அவங்க ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை ட்ரிப்போலி, டயரு போன்ற பல்வேறு பகுதிகளை அவங்க வெற்றி கொண்டுகிட்டே போயிட்டு கடைசியாக ஜெருசலத்தை அவங்க மீண்டும் இஸ்லாமிய கோட்டையாக அதை கைப்பற்றுறாங்க. அதை பற்றி உண்டான பல்வேறு அவர்களுடைய வீர தீரங்கள் என்பது நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் இந்த சிலுவை யுத்தம் என்பது வரலாற்றில் மிகப்பெரிய கரும்புள்ளியாக இருந்த ஒரு போர். 400-500 ஆண்டு காலங்களாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. யாராவது எங்காவது ஒரு இடத்துல தொட்டு வச்சிருவாங்க, அது அப்படியே பற்றிக்கிட்டே போயிடும். ஒரு பெரிய ஒரு மத வெறியாக மாற்றப்பட்டது தான் சிலுவை யுத்தங்கள் அப்படின்றது வரலாற்றில் குறிப்பிடப்படுது. அதுக்கு பல காரணிகள் இருந்தாலும் மிக முக்கியமாக மதத்தையும் தாண்டி அந்தந்த பகுதிகளில் ஆட்சி செய்து கொண்டிருந்த கிறிஸ்தவ குறுநில மன்னர்கள், கிறிஸ்தவ பாதிரிமார்கள் தங்களுடைய விஷயங்களை தங்களுடைய ஆட்சி குறைபாடுகளை மறைப்பதற்காக பசி பட்டினி மிகுதமாக இருந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் மக்களை தூண்டி விட்டுட்டு இந்த காரியங்கள் எல்லாம் செய்ததாக வரலாற்றில் குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஓகே, இதுதான் அதனுடைய ஒரு காரணியாகவும் பேசப்படுது. மற்றொன்று, ஜெருசலத்தை தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரணம். இதுவெல்லாம் புற காரணங்களாக மையப்படுத்தி பெரிய அளவிலான போர் நடந்துச்சு. அந்த போரில் ஒரு பக்கம் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த திபிரியா, டயரு, அந்த அஸ்கலான் போன்ற நகரங்களையெல்லாம் சுல்தான் சலாஹுத்தீன் அவங்க அய்யூபி அவங்க கைப்பற்றுறாங்க. இவங்க ஆன்மீக பாட்டையில் மிக முக்கிய கேந்திரமாக விளங்கக்கூடிய முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹு பகதாதில் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய ஆன்மீக பாட்டையில் அவர்களுடைய மாணவர்களிடத்திலிருந்து ஆன்மீக தீட்சிதை பெற்று இவங்க அரசாட்சிக்கு வர்றாங்க. இவங்க அந்த ஜெருசலத்தை கைப்பற்றாங்கன்றது வரலாற்று தகவல்.
அதில் வந்து ஒரு மஹஜபீன் என்று சொல்லக்கூடிய ஒரு புனைவை வந்து உள்ள கொண்டு வந்து ஒரு காதல் காவியத்தையும் சேர்த்து வச்சு கொடுத்துருக்கிறாரு ஹசன் என்பவர். இதுல வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு அந்த பதிப்பகத்துக்கு சொல்லக்கூடிய புது யுகம்ன்ற அந்த பதிப்பகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த நூல் வந்து எப்பொழுது வெளியானது, முதல் பதிப்பு எப்பொழுது, இது எத்தனாவது பதிப்பு போன்ற எந்த குறிப்புமே வந்து இதுல வந்து எங்கனே வந்து காணப்படலை. அதை வந்து நான் வந்து கண்டிக்கவும் செய்கிறேன் அதை. ஏன்னாக்கா வந்து இவங்க வந்து ஹசன் அப்படின்றவங்க 1918 வந்து நாகப்பட்டினத்தில் வந்து இவங்க வந்து பிறக்கிறாங்க. பிறந்த பிற்காலத்தில் வந்து 1940க்கு பின்னாடி அநேகமாக 56ன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த மஹஜபீன் அப்படிங்கிற இந்த நூலை வந்து இவர் வந்து வரலாற்று புதினத்தை வந்து இவர் வந்து எழுதுகிறாங்க. அது குறித்து உண்டான தகவல், அது வந்து இது எத்தனாவது பதிப்பு, இவருக்கான கிரெடிட் அப்படிங்கிறது வந்து எதுவுமே வந்து இதில் வந்து குறிப்பிடப்படலை. வெறுமனே வந்து ஹசன் அவங்க வந்து தன்னுடைய முன்னுரை ஒன்று போட்டுப்பாங்கள்ல, அதில் ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் வந்து ஒரு அரை பக்கத்துக்கு வந்து ஹசன் அப்படிங்கிற பேரில் போட்டுட்டு, அடுத்ததாக வந்து பதிப்பகத்தாருடைய வந்து ஒரு அரை பக்கத்துக்கு போட்டுட்டு விஷயத்துக்குள்ளே வந்து பூந்துட்டாங்க. இது எப்போ தொடங்குது, என்ன அதனுடைய அந்த வரலாற்றை பற்றி உண்டான ஒரு சிறிய குறிப்பு வந்து பின்னாடி வந்து லேசாக போட்டிருந்தாலும் கூட உள்ள வந்து நமக்கு வந்து அதை குறித்து உண்டான தகவலையும், நூலாசிரியர் குறித்து உண்டான ஒரு சிறிய தகவலையும் எப்பொழுதுமே, அதாவது புதிதாக பதிப்பிக்கக்கூடியவர்கள், பழைய நாவல்களை வந்து புதிதாக பதிப்பிக்கக்கூடியவர்கள் அதை வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். இதில் வந்து நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச அநேகமாக வந்து 90னுடைய இறுதிகளில் நான் இந்த நூலை வந்து ஒரு முறை வந்து வாசிச்சிருக்கிறேன். அப்போவே இது வந்து நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டக்கூடிய ஒரு சரித்திர நாவல் இது. இதில் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து வெறும் 160 பக்கம்தான் இருக்குது. ஆனால் என்னையை பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு 600-700 பக்கங்கள் அளவுக்கு விரிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு நாவல் அப்படிங்கிறதை நான் வந்து உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இதே கருவை வந்து மையமாக வச்சுக்கிட்டு இஸ்லாத்தினுடைய அந்த பேட்டர்ல எழுதக்கூடிய, அந்த நாடுகளுடைய தரவுகள் தெரிந்திருக்கக்கூடிய, இப்பொழுது எழுதக்கூடிய புதினங்கள் எழுதக்கூடியவர்கள் இதையே விரிவுபடுத்தினா இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து வரலாற்று புதினங்கள் எழுதுபவர்களுக்கு உண்டான ஒரு கருவாக நான் இதை வந்து சுட்டி காட்டிக்கிறேன். ஒன்று முதலாவதாக. அடுத்தாக இதில் வந்து நிறைய வந்து அங்கங்கே சுவாரஸ்யமான விஷயங்களும் உணர்ச்சி பிளம்பான விஷயங்களும் நிறைய வந்து ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒவ்வொரு சாப்டரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மஹஜபீன் அஷ்ரஃப் இவங்களுடைய அந்த காதல், அந்த சந்திப்பை விட ஆயிஷா அஹ்மது அவர்களுடைய சந்திப்பு, அவர்களுடைய நெருக்கம், அவர்களுடைய கருணை, அவர்களுடைய காதலையும் விட பல ஆண்டுகளாக ஒரு சிறை கூடத்திற்கு வெளியே வர முடியாத ஒரு சிறை கூடத்திற்கு கிடந்து திடீரென்று மனித சஞ்சாரத்தை அல்லது காற்றை சுவாசிக்கக்கூடிய சயீது என்பவருடைய அந்த காதல், அவருடைய பரிவு, அவருடைய இணையாக கருதப்படக்கூடிய ஜோன், ஒரு கிறிஸ்தவ பெண், இந்த 2 பேருடைய இணைப்பு என்பது மிகுந்த ஒரு புதிய அனுபவத்தையும் ஒரு உடம்பெல்லாம் சிலிர்க்கக்கூடிய அளவிற்கு உண்டான விஷயத்தையும் அந்த இடத்துல வந்து அப்படி வாசிக்கின்ற பொழுதே அவர்களுடைய சந்திப்பு, அவர்களுடைய இணைப்பு, அந்த இடத்துல வந்து ஒரு சண்டை நடக்கிறது, இது மாதிரியான ஒரு செயல்பாடுகள்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம், ரொம்ப அற்புதமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னைய கேட்ட மஹஜபீன் குறித்து சொல்லும்போது மஹஜபீனை காட்டுறப்பல ஒரு பேரழகின்னு சித்தரிக்கிறாங்க. ரொம்ப அது நல்லா இருக்குது. ஆனால் அந்த கதாநாயகன் நாயகியினுடைய சந்திப்பை விடவும் சயீது ஜோனுடைய சந்திப்பு என்பது ரொம்ப அற்புதமான விஷயமாக வந்து அவர் ரொம்ப அழகான இடத்துல வந்து கோர்த்து விட்டது வந்து ரொம்ப நல்லாவும் இருக்குது. அது அவ்வளவு யதார்த்தமாகவும் அவ்வளவு தேவையாகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அந்த சந்திப்பை நிகழ்த்தி வச்சது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. 3 சோடிகளுடைய காதல் கதையை வந்து அப்படியே தூவிக்கிட்டு, அதே மாதிரி அந்த அரபு தேசங்களுடைய இடங்கள், அவர்கள் பயணப்படக்கூடிய பாலை பகுதிகளெல்லாம் நிறைய வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் நிறைய இடங்களில் வந்து ஒரு பாதிரியார் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஹெராக்லியஸ், அப்புறம் வந்து கைடி லூசினான் அப்படின்ட்டு ஒரு அந்த ஜெருசலத்தினுடைய சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ரேமாண்டு, இவங்க இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து முஸ்லிம் குடிமக்களுக்கு எந்த மாதிரியான தொல்லைகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும்,
அவங்களுடைய மனசுக்குள்ள வந்து இஸ்லாமிய வெறுப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படி இப்போக்குண்டான காலத்தோடு அதை நம்ம யோசிக்கும் போது வந்து நிறைய ஒத்துப்போகுது. அதெல்லாம் இஸ்லாமோஃபோபியான்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய வெறுப்பு என்பது சிலருடைய வலதுசாரி சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க எப்படி ஆழமாக பதிந்து விட்டதோ அதுபோன்று அன்றைய அந்த தருணத்தில் இருந்த கிறிஸ்தவ ஆட்சியாளர்களிடத்தில், மக்களிடத்தில் அல்ல, கிறிஸ்தவ ஆட்சியாளர்களிடத்தில் அது வந்து ரொம்ப கடுமையாக இஸ்லாமோஃபோபியா இருந்து இஸ்லாமிய குடிமக்களை வந்து ஒரு நாளாந்தர குடிமக்களாக வந்து அவங்க பாவித்து அவர்களுடைய எல்லைக்குட்பட்டவர்களை நிறைய வந்து அவங்கள துன்புறுத்தி கொலை செஞ்சு உடைமைகளெல்லாம் பறிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்குனாக்கா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய யாத்ரீகர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தினரையே கொண்டிருக்கிறதாக வரலாற்று பூர்வமான சில தகவல்கள் அந்த ஆங்கில நூல்களிலிருந்து அவரெல்லாம் மேற்கோள் வந்து காட்டியிருக்கிறார். அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு சிரமப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நாம் எல்லாம் வளர்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டியிருக்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தோட அந்த கருவை வந்து மையப்படுத்துகின்ற பொழுது நமக்கு ஓரளவுக்கு வந்து புரியுது அந்த காலத்து மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகாக சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய வெற்றி பெற்ற பிறகு அவருடைய நடத்தைகள், அவர் கிறிஸ்தவ குடிமக்களிடத்தில் வந்து நடந்து கொண்ட விதங்கள் எல்லாம் இன்றளவிலும் வரலாற்றில் மிகச்சிறந்த முறையில் ரொம்ப கருணையோடு ரொம்ப கண்ணியமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் வரலாறு வந்து பதிவு செஞ்சிருக்குன்றதையும் இதில் வந்து போகிற போக்கில் வந்து சொல்கிறாங்க. அதான் இதில் நிறைய விஷயங்களை வந்து ஒவ்வொரு சாப்டருக்குள்ளாக வந்து டக்குன்னு முடிச்சுட்டு வந்து போய்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இது ஒன்றையும் எடுக்கும் ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம வந்து இன்னும் அதிகப்படுத்த அவங்களுடைய கற்பனைக்கு விடுகின்ற பொழுது இதையே கருவாக வைத்து வந்து இதனுடைய போர் தந்திர காட்சிகள், அதுக்கப்புறம் வந்து காதல் காட்சிகள், அப்புறம் வந்து சந்திப்பு காட்சிகள், அடுத்ததாக வந்து ஒருத்தருக்கு வந்து சின்ன சின்ன துரோகங்கள் செய்யக்கூடிய அந்த அதிகாரங்களுக்கு மத்தியில் செய்யக்கூடிய துரோகங்களுக்கு உண்டான காட்சிகள் நம்ம விரிவுபடுத்துகின்ற பொழுது ஒரு வரலாற்று புனைவுக்கு மிகப்பெரிய அளவிலான நூலாக இது உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. மிக அற்புதமான ஒரு நூல். எப்போனாலும் வாசித்து இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க, இது வெளிநாடுகள் தூர தேசங்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்குது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான நூலாக இந்த மஹ்ஜபின் நூல் இருக்குது. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய வரலாற்று புதினம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு தான் அந்த 12ஆம் நூற்றாண்டினுடைய அந்த கடைசி பகுதி 1187 அந்த வாக்கில் நடந்த சில விஷயங்களை வந்து மையமாக வச்சு சில சம்பவங்களை போர்களை மையமாக வச்சு எடுத்தது. அதில் காதலையும் சேர்த்து வந்து கலந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான நூல். எடுத்தோடனே படித்து முடிச்சுட்டு தான் வைக்கிற மாதிரி உண்டான ஒரு நூல். ரொம்ப அற்புதமான நூல். புத்தக கண்காட்சிக்கு போங்க, உங்களுக்கு விருப்பமான நூல்களை வாங்குங்க. வாங்குறதுக்குண்டான வழிவகை இல்லை என்றாலும் இந்த வாட்டி கலந்துக்கோங்க. நிறைய எழுத்தாளர்களை சந்திக்கலாம், நிறைய பதிப்பகத்தார்களை சந்திக்கலாம், முகநூலில் உண்டான தோழர்கள் நிறைய பேரை சந்திக்கலாம். ஒருவருக்கு உண்டான அறிமுகம், அது மூலமாக சில அறிவு வளர்ச்சி, சில தேடல்கள், நிறைய புரிதல்கள் நமக்கு நிறைய கிடைக்கும், நமக்கான ஒரு தூண்டுதலும் கிடைக்கும். ஆகவே சென்னை புத்தக கண்காட்சியையும் விட்டுறாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல நூலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அனைவரும் மீதும் இறைவனுடைய கருணை என்றென்றும் உண்டாகட்டமாக. அப்துல் அஜீஸ் வாஹிதி.